இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் நல்லாட்சியை வழங்குவதற்காக, ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காக, ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்று சொல்லிக்கொள்கின்றது. நாட்டிலே பொதுவாக இருக்கின்ற சட்ட நடைமுறை, இரண்டு பிரிவுகளுக்கிடையில் ஏதேனும் ஒரு சொத்து தொடர்பாக பிணக்கு எழுகும் பொழுது அது நீதிமன்றத்தின் வாயிலாகவே தீர்க்கப்பட வேண்டும். எமக்கு ஜேவிபி தொடர்பான அரசியலில் எந்த உடன்பாடும் இல்லை. அதேபோல முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய அரசியலிலும் முழுமையான உடன்பாடுகள் இல்லை. ஆனால் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட காரியாலயம் தொடர்பாக யக்கலையில் தொடர்ச்சியாக பிணக்கு நீடித்திருக்கின்றது. அந்த பிணக்கு நீதிமன்றத்தின் முன் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு நீண்ட நாட்களாக அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜேவிபி தரப்பினர் எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. நல்லாட்சி, ஜனநாயகம், சட்ட ஆட்சி என்பவற்றை வழங்குவதாக கூறிக்கொண்டு வந்துள்ள இந்த என்பிபி அரசாங்கம் ஜேவிபி காடர்களை பயன்படுத்தி நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலையை தனது குண்டர்களை வைத்து செய்துள்ளது. இந்த நடைமுறை இவர்களுக்கு யார் நீதிமன்ற அதிகாரத்தை வழங்கியது என்ற கேள்வியை எழுப்புகின்றது. காலங்காலமாக ஜேஆர் காலத்திலிருந்து ஒவ்வொரு அரசாங்கங்களும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்தே செயற்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமன், எல்லோருக்கும் சட்டம் ஒரே விதமாக செயற்படுத்தப்படும் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ள இந்த என்பிபி அரசாங்கம், அதனுடைய முக்கிய பங்காளியான ஜேவிபி தன்னுடைய குண்டர்களை வைத்து சட்டத்தை தன் கையில் எடுத்து செயற்படுகின்ற ஒரு நடைமுறையை ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக தன்னுடைய கட்சியிலிருந்து முன்பு பிரிந்து சென்றவர்கள் மீது மிக மூர்க்கத்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருவது நாம் காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக அம்பாந்தோட்டை, மகரகமவையில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் போன்றவற்றை போலீசாரையும் ஜேவிபி குண்டர்களையும் வைத்து தடுப்பதற்கான முயற்சியை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றார்கள். அதேபோல நீதிமன்றத்தின் மூலம் செய்ய வேண்டிய வேலையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் அந்த இடத்திற்கே சென்று அங்கிருக்கின்ற மாணவர்களை தாக்கி, வயோதிப பெண்மணியை தாக்கி, அங்கிருக்கின்ற மற்றவர்கள் அனைவரையும் தாக்கி இந்த அத்துமீறலையும் செய்து அந்த இடத்தை கைப்பற்றியுள்ளார்கள். எனவே புதிதாக பதவியேற்றுள்ள போலீஸ் மா அதிபர் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படும் என்று சொன்னாலும் முழுமையான போலீஸ் பாதுகாப்பை அந்த ஜேவிபி காடர்களுக்கு வழங்கியுள்ளார். இன்று வரை எந்த ஒரு நபரும் கைது செய்யப்படவில்லை. நீதிமன்றத்தின் முன் இந்த பிணக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இந்த நடைமுறைகள் நமக்கு ஒரு விடயத்தை கட்டியம் கூறுகின்றது. குறிப்பாக ஜேஆர் காலத்தில் புதிய நவதாராண்மைவாத பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர் எவ்வாறு இனவாதத்தையும் ஜனநாயக மறுப்பையும் கட்சிகளை தடை செய்வதன் மூலம் தன்னுடைய பாசிச வழிமுறையால் தன்னுடைய இலக்கை அடைய எத்தனித்தாரோ, அதே போல சிங்கள மக்கள் மத்தியில் தேசியவாதத்தை கிளப்பி தனக்கான ஆதரவு தளத்தை கட்டியெழுப்பி இருக்கின்ற இந்த ஜேவிபி என்ற இந்த சிங்கள இனவாத கட்சி தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்வதற்கு ஜேஆர் பயன்படுத்திய அதே பாசிச வழிமுறையை இன்று தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம். எனவே இன்று வரை அவர்கள் கூறி வந்த எந்த ஒரு ஜனநாயகத்துக்கான மாற்றத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவர்கள் நீக்குவதாக கூறினார்கள். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் குறிப்பாக ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை. இராணுவத்தினர் வசமுள்ள எந்த ஒரு காணியையும் விடுவிப்பதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இதுவரை 45க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளார்கள். எனவே இவர்கள் எதை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்பது தொடர்பில் நாம் அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய பயணம் பாசிசத்தை நோக்கி எதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாட்டு மக்கள் அனைவரும்
இது தனிப்பட்ட இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு பிணக்காக பார்க்காமல் நீதிமன்ற அதிகாரத்தை கையிலெடுத்து தங்களுடைய காடையர்களை பயன்படுத்தி தாங்கள் நினைப்பதை செய்ய முடியும் என்ற செய்தியை ஜேவிபி காடையர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே மக்கள் இது தொடர்பில் விழிப்புடனும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு முன்வரவும் வேண்டும். நன்றி. உண்மையிலேயே இந்த நேற்று அதிகாலை முன்னிலை சோசலிச கட்சி 13 வருடங்களாக பயன்படுத்தி வந்த கம்பஹா மாவட்ட யக்கல காரியாலயத்தின் மீது மிக திட்டமிட்ட மோசமான அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்கத்துக்கு வந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இந்த தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை செலுத்தி இருக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். இதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டமானது இது பழைய முன்னைய அரசாங்கங்களுடைய வேலை திட்டத்தை இவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இது போன்ற வேலை திட்டங்களை எதிர்க்க முடியாமல் எதிர்கட்சி பாராளுமன்ற எதிர்க்கட்சிகள் மௌனித்து போயிருக்கின்ற சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தியை பாராட்ட வேண்டிய அடிக்கடி பாராட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே மக்களுடைய சராசரி பிரச்சனைகளை நெருக்கடிகளை பேசுகின்ற அமைப்பாக நாங்கள் கட்சியாக முன்னிலை சோசியலிச கட்சி உட்பட மக்கள் போராட்ட முன்னணி இடதுசாரி சக்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், அது IMF வேலை திட்டம் மூலமாக ஏற்படக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், தனியார் மயமாக இருக்கலாம். இப்பொழுது புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது கடந்த காலங்களிலே கொண்டு வந்த அதே கல்வி சீர்திருத்தத்தை மீண்டும் பெயர் மாற்றம் செய்து இவர்கள் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். அதே போல மறுபக்கம் உங்களுக்கு தெரியும், திருகோணமலை முத்துநகர் பிரதேசத்தில் 800 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்குரிய வேலை திட்டம் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது. மறுமுனையிலே மன்னார் கனிய அகழ்வு காற்றாலை திட்டம் போன்றன மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. இன்னொரு வகையிலே தேசிய உற்பத்தியான இலங்கையினுடைய அந்த சீனி தேசிய உற்பத்தி என்பது மழுங்கடிக்கப்பட்டு அந்த கரும்பு செய்கையாளர்களை பாதித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சீனி உற்பத்தியாளர்களையும் அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய போராட்டக்களத்திலே செயற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவே சக்தியாகவே நாங்கள் முன்னிலை சோசியலிச கட்சி போன்ற அவங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இடதுசாரி சக்திகள், ஜனநாயக சக்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகளுக்கு ஒரு சிவப்பு சமிஞ்சை தான் நேற்று காட்டப்பட்டதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாட்டிலே எதிர்க்கட்சிகள், பாராளுமன்ற எதிர்க்கட்சிகள் மௌனித்து போயிருக்கின்ற சூழ்நிலையில் பாராளுமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகள் பேசி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசியது, அதுக்காக போராடியது தேசிய மக்கள் சக்திக்கு வலித்திருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வலியை பொறுக்க முடியாமல் தான் நேற்று முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய அலுவலகத்தின் மீது பலத்த தாக்குதல் இடம்பெற்றது. ஆகவே இதை மீண்டும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்காக மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் ஆணித்தனமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இதே பாதையில், இந்த அடக்குமுறை பாதையிலே, ஒடுக்குமுறை பாதையிலே, ஜனநாயக இடதுசாரி முற்போக்கு சக்திகளை அடக்கும் பாதையிலே இவர்கள் முன்னேவர்களைப் போல பழையவர்களைப் போல செல்வார்களானால் இதற்கு உங்களுக்கு வரலாறு பாடத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. ஆகவே மக்கள் இதை அனுமதிக்கப் போவதில்லை. இன்று அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலே அவர்கள் ஏசிக்கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பாதையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. இதற்கு எதிராக நாங்கள் அணிதிரள்வோம். மக்கள் விழிப்போடு இருக்குமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அந்த தாக்குதலை மிக வன்மையாக கண்டிப்பதோடு தொடர்ந்தும் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.